அவர் பேசினார். பல்வேறு விதமாக அவர்கள் வந்து தமிழர்களை பற்றி அவர் பேசினார். பின்பு அங்கிருந்து அவர் நிகழ்ச்சி முடிந்தவுடன் அங்கிருந்து தற்போது புறப்பட்டு நீண்ட தூரம் பொதுமக்கள் அவருக்காக உற்சாக வரவேற்பதற்காகவே அதெல்லாம் கூட்டத்தில் இருந்து அவர் அந்த கூட்டத்தினால வந்து அவர் கையசைத்து பொதுமக்களையும் அதே போன்று கட்சி நிர்வாகிகளையும் வந்து கையசைத்தவாறு அவர் வந்து அந்த கூட்டத்தில் வந்திருந்தார். நேரடியாக தற்போது அந்த பொன்னேரி இருக்கக்கூடிய இடத்தில் தற்காலிகமாக எலிபேட் என்ற தரைத்தளம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து தற்போது பாரத பிரதமர் வந்து திருச்சி செல்ல இருக்கிறார். அங்கிருந்து தனி விமானம் மூலமாக டெல்லி செல்ல இருக்கிறார். விமான நிலையத்தில் ஏதாவது சந்திப்புகள் ஏற்பாடாக இருக்கா, இல்ல தமிழக பயணம் நிறைவு பெறுகிறதுன்னு புரிஞ்சுக்கலாமா? இதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி நிரலும் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாமா? யாராவது சந்திக்கிறாங்களா? அந்த மாதிரி ஏதாவது செய்தி இருக்கா நமக்கு? இன்னைக்கு அதிமுகவை சேர்ந்தவர்கள் வந்திருக்காங்க. அதே போல திமுகவை சேர்ந்த தங்கம் தென்னரசு, அதே போன்று பாஜக சேர்ந்த எல்முருகன், மற்ற நிர்வாகிகள் எல்லாம் வந்து அவர் வழி அனுப்புவதற்காக இங்க வந்து அந்த ஹெலிபேட் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். அவரிடம் வந்து பிரதமர் வந்து அவரிடம் வந்து பேசிக்கொண்டு தற்போது ஹெலிகாப்டரில் ஏற உள்ளார். பின்புதான் அவர் திருச்சி சென்று அங்க ஓய்வெடுக்கிறாரா இல்ல உடனடியாக டெல்லி செல்கிறாரா? ஏனென்று சொன்னால் உணவு நேரம் நெருங்கிவிட்டது. தற்போது உணவு எங்க அருந்துகிறார் என்று தெரியவில்லை. ஏற்கனவே வந்து கோயிலில் வந்து திட்டமிட்டபடி வந்து நடைபெறவில்லை நிகழ்வு. ஏன் என்று சொன்னால் நீண்ட நேரம் வந்து நிகழ்வு வந்து நடைபெற்றிருக்கிறது. 2 மணி நேரம் தான் அந்த நிகழ்வு நடைபெறும் என தெரிவித்த நிலையில் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அதிகமாகவே நிகழ்வு நடைபெற்றது. பிரதமர் மோடி அவர்களும் இந்த கலை நிகழ்ச்சிகள் மற்ற நிகழ்ச்சிகளில் பார்த்து அவர் ரொம்ப வியந்து போனார். ஏன்னு சொன்னால் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த சாமி தரிசனம் அவரே நின்று அவரே வந்து தீபாராதனை காட்டி அவரே வந்து சாமி தரிசனம் செய்து ஒரு அமைதியான சூழ்நிலையில் இருந்ததால் அவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார். தற்போது அவர் ஒரு தமிழகத்தில் வந்து ஒரு பாரம்பரியமான உடை அணிந்து தமிழர்கள் போலே வந்து அவர் வந்து தற்போது ஹெலிபேடில் ஏறக்கூடிய ஒரு காட்சியில் நாம் பார்க்கிறோம். இதுக்காக பொதுமக்களும் அவரை காண்பதற்காக ஏராளமான சாலைகளில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க சொன்னது போலவே நிகழ்ச்சி நிரல் திட்டமிட நேரத்தை தாண்டி நடைபெற்றதை பத்தி அவர் சிலாயித்து சொன்னார். நான் வந்து கூடுதலான நேரம் இந்த எக்ஸிபிஷன்ல பார்த்தேன், கோயில்ல பார்த்தேன், வியப்படைந்தேன் அப்படின்னு தன்னுடைய வியப்பை அவர் பதிவும் செய்தார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க. விழா நிறைவுற்று பிரதமர் நரேந்திர மோடி பொன்னேரியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஹெலிபேடுக்கு வந்து அடையக்கூடிய காட்சிகளை நம்ம திரையில பார்க்கின்றோம். இங்கேயும் அவருக்கு வழி அனுப்பு அங்கே ஒரு குழுக்கள் காத்திருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அவருடைய ஹெலிகாப்டரை நெருங்கி இருக்கிறது பிரதமருடைய வாகனம். பிரதமர் நரேந்திர மோடி ராஜேந்திர சோழனுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய இந்த விழாவை முடித்து கொண்டு அவர் ஹெலிகாப்டர் வந்து அடையக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இந்த தேசிய கட்சிகள் காங்கிரஸ் ஆளும் போது கூட பார்ப்போம், ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஒரு வரவேற்பு குழு இருக்கும். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படும். அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு வரும்போது சிலர் வரவேற்றிருப்பாங்க, அவங்க இந்த பட்டியலில் இருப்பாங்க. இப்ப போகும்போதும் அவர் வழி அனுப்ப ஒரு குழு இருக்கும். அந்த புகைப்படம் அவங்களுக்கு ஒரு முக்கியமான பொக்கிஷமாக அமையும். பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஹெலிகாப்டர் வந்து அடைந்திருக்கக்கூடிய காட்சிகளை திரையில பார்க்கின்றோம். நம்முடைய செய்தியாளர் சையத் இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சி நிறைவு பெற்றிருக்கிறது. வாட் நெக்ஸ்ட் ஃபார் த பிரைம் மினிஸ்டர்? இங்கிருந்து திருச்சி போய் கிளம்புறாரா பிரதமர்? அங்க ஹெலிபேடை சுற்றி கூட்டம் குழுமி இருக்கு. அவங்களுக்கு வரும்போது எப்படி கையசைத்தாரோ அதே போல போகும்பொழுதும் அங்கிருந்து கிளம்பும் பொழுதும் கூட கையசைக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அவரை வழி அனுப்புறதுக்கும் பாஜக நிர்வாகிகள், மினிஸ்டர் இன் வெயிட்டிங் அதிகாரிகள் உட்பட குழுக்கள் அங்கே காத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கின்றோம். சையத், பிரதமர் அடுத்து எங்கு செல்கிறார்? அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற முப்பெரும் விழா ராஜராஜ சோழன் பிறந்தநாள் ஆடி திருவாதிரையில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பின்னர் பொன்னேரி பகுதியில் உள்ள தற்காலிக ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருச்சி சென்று பின்னர் அங்கிருந்து விமானம் மூலம் டெல்லி புறப்பட உள்ளார். இதற்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து காலை திருச்சியிலிருந்து 11:50 ஹெலிகாப்டர் மூலம் தஞ்சையில் இது அரியலூர் மாவட்டத்திற்கு வந்தார், வருகை புரிந்தார். அங்கிருந்து கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோ மூலமாக அவர் சென்றார். நேரடியாக கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். சிறப்பு பூஜைகள் எல்லாம் செய்யப்பட்டது. அப்புறம் இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். பல்வேறு அந்த புகைப்பட கண்காட்சிகள் மற்றும் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்று கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக அவர் வந்து தமிழ் பற்றி